இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சபை, அதுக்கு பேர் வந்து டவுசர் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சு இவர் தமிழ்ச்செல்வன் கூட அது சம்மந்தமாக ஒரு கதையோ ஒரு ஒரு உரையாடல் வந்து சொல்வார். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவுசர் சர்ச்சுங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா, நாடார் சமூகம் சாணார்லேருந்து நாடாராக அவங்க மாறி இதாகிறாங்க, கிறிஸ்துவத்தை தழுவுறாங்க. அதே மாதிரி பிள்ளைமார் சமூகமும் வருது, கிறிஸ்துவத்துக்கு மாறுறாங்க. இப்போது அந்த நுழைவாயில் வந்து 2 பேருக்கும் ஒரே நுழைவாயிலாக இருந்தால் அது வந்து தங்களுக்கு 2 பேரும் கிறிஸ்துவத்துக்கு போகிறான், தேவனின் பிள்ளைகளாக மாறுறாங்க 2 பேருமே. ஆனால் தாங்கள் ஒரே வழியாக உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ அவங்களும் நாங்களும் ஒன்றா அப்படிங்கிற குரல் 2 தரப்புல இருந்தும் நாடார்களில் வந்து அப்போது வாழ்நிலையிலையும் சமூக நிலையிலையும் இதாக பார்க்குறாங்க பிள்ளைமார்கள். அப்போது 2 பேரும் ஒன்றா அப்படிங்கிற கழகம் உருவாகுது. அப்போ 2 பேருக்கும் 2 வாசல் வச்சு 2 வாசல் வழியை வந்து நடுசில் ஒன்று டவுசர் மாதிரி நம்ம கால்சட்டை போடுறோம்ல, அதனால தான் அதுக்கு டவுசர் சர்ச். கிறிஸ்துவம் தானே மாற்றிக்கிச்சு. ஆமாம், இப்படி அதை திருத்தம் இல்லை இவங்கள. அதே மாதிரி தான் இவன் வந்து கோவிலில் மொட்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ கிறிஸ்தவம் வந்து என்ன பண்ணுது, வா இங்கே வா மேரியம்மனுக்கு மொட்டை போடு, அங்கே மாரியம்மனுக்கு மொட்டை போட்டு அங்கே மேரியம்மன் போடு, அவ்வளோதான். அங்கே தேர்கள், அங்கே ஜபமாலை. ஆமாம், அங்கே தேர்களுக்கு அங்கேயும் ஒரு தேர்கள் முடிஞ்சு போச்சு. அங்கே கொடிமரம் இருக்கா, இங்கேயும் ஒரு கொடிமரத்தை ஏற்று, அங்கே விளக்கேற்றுறியா இங்கே ஒரு குத்து விளக்கேற்று, இப்படியே இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சமூகங்களில் நீங்கள் மாறினாலுமே கூட கிறிஸ்தவ மதம் வந்து சாதி மாற்றத்துக்கு எந்தவித பங்களிப்பும் செய்யலை. ஆனால் அது கல்வி மாற்றத்தில் பெரும் பங்களிப்பு செஞ்சு.